குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓசோ ஸ்ரீக்கு நந்தியரோட ஆசீர்வாதத்திலும் இறையரோட ஆசீர்வாதத்திலும் பரம்பரோட ஆசீர்வாதத்திலும் பல்லாண்டு காலம் பல்லாயிரத்து காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் என்பதில் இந்த அற்புத வேளையில் ஆனந்த வேளையில் நான் எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி வஜ்ரதேக பயிற்சி அடைந்திருக்கின்றது. அப்போ நான் பார்த்து 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 60 பேருக்கும் அத்தனை பேருக்கு சுக்கிர திசை, அத்தனை பேருக்கும் யோக திசை, அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்ய திசை அப்படிங்கிற அடி 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 ரவுண்டு கட்டி அமைச்சிட்டு இருக்க நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்பம் நிறைந்திருக்கட்டும், ஆனந்தம் நிறைந்திருக்கட்டும், அற்புதம் நிறைந்திருக்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதமான எண்ணெய் குளியல் சொல்லியிருந்தேன் நேற்று. அந்த எண்ணெய் குளியல இன்னைக்கு யார் ஆ குளி இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான ஆ எண்ணெய் சொல்லியிருந்தேன். ஆ அந்த எண்ணெய் குளியல யார் குளிச்சா சார் மைக்கா ஆன் ஆன் சார் ஒரு லைவ்ல ஒரு குரு வரோம், மைக்கா ஆன் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். நான் யாரை பேச சொல்லணும் அவங்க மட்டும் பேசுங்க. அதனால எண்ணெய் குளியல் யார் நல்லா குளிச்சா, தந்திராவை யார் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அடுத்தடுத்த லெவல் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா வரிசையாக பார்த்தலாம் நண்பர்கள். யாருக்கும் குறை நிறைகள் இருந்தால் வஜ்ரதேக பயிற்சியில் வஜ்ர ஆண்குறி பயிற்சி கம்பி போல் எப்படி ஆண்குறி ஆக்கிறதுக்குன்னு ஒரு வயலை போட்டு நான் நினச்சே பார்க்கல. கீழ்லின் ஆப்பிரிக்கான ஆயில் இப்படி போகணும். ஒரு சார் 20 நிமிஷம், அரை மணி நேரம், 2.5 மணி நேரம்லாம் பேசி போடுறோம். எல்லாம் கேட்குறாங்க மக்கள். ஞானத்துக்கும் மற்றதை வாழ்க்கையில் பணக்காரங்கிறது கூட அது இல்லை. கவனிங்க சார், 2 நிமிஷம் 1.25 நிமிஷம் பேசி போனேன் சார். 300 கால் சார். அப்போ மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. 300 காலு 100 ஆயில் போயிடுச்சு. நாங்களே இத்தனை வருஷம் கழிச்சு நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள். மொத்தம் மக்கள் தந்திராவில் அடிச்சு தூள் கிளப்பணும் அப்படிங்கிறதுல தான் ரெடியா இருக்கு. சரி, அப்போ தந்திராவுக்கு தான் எல்லாம் வந்துறீங்க. அதனால அவங்க அதனாச்சும் அடைங்கன்னா பணப்பிரச்சனை, சரி பணப்பிரச்சனை சரி பண்ணுங்கன்னா தந்திரா பிரச்சனை, தந்திரா பிரச்சனை சரி பண்ணாது. அதனால வஜ்ர தேர்தல் அன்னைக்கு கொடி கட்டி பறக்குது குரோன் எம்பரர் மா அப்படின்னு ஏகப்பட்ட பேருக்கு ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு எங்க ஜெயிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவோட டிமாண்ட், அவனோட டைமிங்கோட வேல்யூ அப்படிங்கிறது தான் ஜெயிக்கிறான். ஆகவே நான் நினைச்சு பார்க்க முடியாது. ஓஷோ கூட இப்படி ஃபீஸ் கட்டி சேர்ந்தாங்களான்னு தெரியல, வேதாத்திரி மகரிஷியில் சேர்ந்தாங்களான்னு தெரியல, ஜக்கி வாசுதேவரோட எல்லாம் கூட்டத்தை மாஸ் கூட்டத்தை தான் இயங்குறாங்க. ஆனால் அது யோசிச்சு பாருங்க, எத்தனை மைனஸில் கொண்டு வந்து அவளை எவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்திருக்கேன்னு. ஆகவே ஒரு சாதாரண 350 கோடி ரூபா கடனில் இருந்த ஒரு மனுஷனே இன்னைக்கு 34,000 கோடி சோலாரில் லாபம் அடைய வைக்கிற அளவுக்கு அதை அதை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கானா யோசிச்சு பாருங்க நண்பர்கள், எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வருதுன்னு. ஆகவே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் இந்த வஜ்ரதேக பயிற்சி. அதுக்கு யாருக்கெல்லாம் யோகம் இருக்கோ, யாருக்கெல்லாம் பேரின்பம் இருக்கின்றதோ, நான் பிரச்சனை 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 சொல்லியிருந்தா மாற முடியாது. ஒரு 26 ஃபீஸுக்கே மல்லு கட்டி நிற்கிறோம், தலைகளை தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் சரணாகதி இல்லை, இந்த குருவோட வேல்யூ தெரியல. இந்த மிடில் கிளாஸ் பயன்படணுங்கிறதுக்காக வெறும் 26,000 வச்சிருக்கேன், அதுக்கே அவளை போராடி வாங்க வேண்டியது இருக்கு. ஆனால் ஒரே ஷாட்டில் 11 லட்ச ரூபா அடிச்சு என் வாழ்க்கையில் 34,000 கோடி வர மாஸ்டர். சும்மா காது கொடுக்கலாம், பிரச்சனை பிரச்சனை ஓடலாம். வாய்ப்பு ஒரு வாட்டி தான் வரும், சந்தர்ப்பம் ஒரு வாட்டி தான் வரும். இன்னைக்கு சகல வித்தையும் கத்தவன் சாம வேத தண்டா அத்தனையும் சேர்ந்தேன். வஜ்ரதேகம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உங்களை எப்படிலாம் மாற்றம் பாருங்க. நான் கிட்டத்தட்ட 7 வருஷத்துல அந்த அமிர்தகால அடைந்த வளர்ச்சியும் இந்த வஜ்ரதேகம் அனுப்பிச்சு 40 நாள்ல அடைந்த வளர்ச்சியும் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனையோ 1000 கோடி டர்ன் ஒரு பண்றதுக்கெல்லாம் கனவுகளை உருவாக்கிட்டேன். ஆகவே நண்பர்களே, அது எதுக்கோ ஆரம்பிச்சோம், வஜ்ரதேகன் ஆரம்பிச்சோம், பீஷ்மர்னு ஆரம்பிச்சோம். அந்த அதிர்ஷ்டம் சார், பீஷ்மரும் கிருஷ்ணனுங்கிறது அந்த குரூப் அதிர்ஷ்டம் எப்படி மாத்தி இருக்கின்றது. சிவசுப்பிரமணிய சார்லாம் குரோனுக்கு வருவார்னு நான் நினைச்சு பார்த்தேன்னா, எல்லாரும் என்ன பண்ணாங்க, பாண்டிய மன்னன் பேர் வச்சேன். எனக்கு ஃபோனும் பண்ண முடியல, அவர் ஃபோன் அடிக்கும் போது எனக்கு கிடைக்க மாட்டேது. இந்த சனி சகட கட்டி சலங்கை கட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க, கோர்ட்லேயே படுக்க வச்சிச்சு, கோர்ட்லேயே தடுமாற வச்சிச்சு. அவர் ஒய்ஃபோட அதிர்ஷ்டனாச்சு மேலே வரும்னு பார்த்தாக்கா, அவர் அடுத்த லெவலுக்கு கூட மாற மாட்டேங்குது. இது மாலை போட்டாக்கா காத்தடிச்சிச்சாக்கா, அதான் என்னமோ சொல்லுவாங்களாம், மாவு விற்க போனேன்னு காத்தடிச்சிச்சு, உப்பு விற்க போனேன்னு மழை பெஞ்சுங்கிற மாதிரி அவருக்கு கிளாஸ் போட்டு ஒரு ஸ்படிக மாலை கொடுப்போன்னு பார்த்தா நீட்டு தேர்வுக்காக அழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நீட் தேர்வு என்ன சார் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபாரினில் என்னத்தை சொல்கிறது. அதே நண்பர்களை, யாருக்கு ஐஸ்வர்யம் இருக்கின்றதோ, யாருக்கு சுக்கரதிசை இருக்கின்றதோ கரெக்டாக மீட் பண்ணி கரெக்டாக பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் வெற்றி பெறலாம் என்பதற்கு உங்களுடைய அமிர்த குருவும். சார், ஒரு குருவுக்கு என்ன சார் வேல்யூ? ஒரு சீடன், ஒரு துரோணர் பார்த்தீங்கன்னா, நான் சார் ஒரு 11 லட்ச ரூபா எனக்கு ஃபீஸ் போகிறேன்னா அதோட வேல்யூ என்ன, அவர் என்ன ஒன்றும் தெரியாதவரா? அடிச்சு ஒரே தட்டில் தூக்கி வராது வரானா. இங்கே இருக்கிற எலைட்டுக்கு வாங்கினாலே தடுமாறிட்டு இருக்கு. தந்திராவில் உச்சபிச்சான்னு ஆசை இருக்கு, ஆனால் துட்டு எல்லாம் யாருக்கும் மனசு வரல. சரிதானுங்களா? ஆகவே உலகத்தில் ரிச்னஸ் குரு ஓஷோன்னு சொல்லுவாங்க. உலகத்திலே மிகப்பெரிய ரிச்னஸ் குருவா இப்போ அமிர்தகுரு மாறிக்கிட்டு இருக்க நண்பர்களே. இதெல்லாம் ஓஷோட கடாச்சம். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீர்களோ, உங்கள் மனசு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, இன்னைக்கு சொன்னேன், செய் நன்றி கொண்டாருக்கும் எல்லாம் செய் நன்றி கொண்டார். ஒவ்வொரு ஆடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். என்னை சஞ்சய் காப்பாற்றினார், கடைசி 7வது நாளில் காப்பாற்ற சும்மா சொன்னால் சரியா போச்சா? யார் சார்? யோசிச்சு பாருங்க சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா ஃபீஸ் 500 ரூபா கொடுத்து ட்ரீட்மெண்ட்டே முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவர் கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாருங்கிறது அடுத்த நிமிஷம் போய் தட்டில் எல்லாம் வச்சு கொடுத்து 50,000 ரூபா கொடுத்து காலைல விழுந்து வணங்கிட்டு தான் வந்தேன். நம்ம தப்பே கிடையாது. நம்ம உயிர் பத்த எவ்வளோக்கு எவ்வளோ தாளை வணங்குறோமோ புண்ணியம் தான். நான் அதில் கவலைப்படவே மாட்டேன். குற்றம் செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும். 140 ஞானிகளோட குரு இருந்தேன். என்னுடைய குரு சார், தன்னை வணங்குங்க, ஈகோங்கிறது வேண்டாம். ஒரு 50,000ங்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு பெரிய காசு தான். நம்மளுக்கும் பர்சனல் நிறைய விஷயங்கள் ஒரு ட்ரஸ்ட் இப்போ தான் லாபத்துக்கு வந்துட்டு இருந்தாலும்
அந்த கடனை கடனை கிடையாது, நன்றி, எந்த கடனையும் யார்ட்டையும் வைக்கல, யாருக்குமே பாக்கி வைக்கல. இருந்தாலும் மனசாட்சி, அவர் அன்னைக்கு இல்லைன்னா நான் அன்னைக்கு உயிரோட இல்லை. 1/2 மணி நேரம் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் எனக்கு நின்று பேசிட்டு இருந்த பேச்சுக்காக இன்னைக்கு 50,000 கொடுத்துருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு நாள் கிளாஸ்ன்னு 24 வால்யூம் போட்டு, சார் இப்படி இருங்க, பர்சனலாக கவுன்சிலிங் கொடுத்து சந்தோஷப்படுத்து, இப்படி கேர் எடுக்கணும். யாராச்சும் அந்த குருவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நன்றி கொண்டு இருங்க இருங்க இருங்க. என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய அபரிதமான உயரத்துக்கும் இந்த விக்னேஷ் கோலோட அபரிதமான வளர்ச்சிக்கு காரணம் நன்றி உணர்வு, நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. என்னைக்குமே ஓஷோவை நான் மறக்க மாட்டேன். என்னுடைய குருநாதர்களுடைய வாழ்க்கையில் உறுதி செய்தவர்கள் நான் மறக்க மாட்டேன். ஆகவே இன்னைக்கு ஒரு ஒரு 1,00,000 பீஸுக்கு நான் 10 டிவா கட்டுன்னு சொல்லி என்ன மாதிரி சப்ஜெக்டை கொடுத்துருக்கேன். அதை விட 3 மடங்கு கொடுத்து குரோனுக்குலாம் வந்திருக்காரு சிவசுப்பிரமணியம் ஐயா, அகஸ்திய பாரதி ஐயா. 2 வார்த்தை பேசுங்க. என்ன சரணாகதியோடு வந்தீர்கள்? இந்த நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த 10 நாளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா? என்ன மேஜிக்கை பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி வருதா? நம்பிக்கை வந்து விட்டதா? நம்ம பெருசா வெற்றி பெற போறோங்கிற எண்ணங்கள் வந்துருச்சா? விஷாலாம் சர்வசாதாரண மனுஷன், ஆனா புத்திசாலித்தனத்தோடு எடுத்துட்டு போய் பயன்படுத்த நினைக்கிறீங்களா? விஷாலாம் அன்னைக்கு வரும்போது சுப்பிரமணிய சார் 2 பேரும், சார் நான் ஆன்மீகத்துல மட்டும் இருந்தா போதும், எனக்கு வேற எதுக்கும் மாத்தாதீங்க என்னன்னு. இன்னைக்கு அவரு 3,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து வந்திருக்காரு. அப்ப குருவை நம்புறதுங்கிறது அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப நான் இவ்வளவு கமிட்மெண்ட் கொடுங்க, எவ்வளவு உழைப்பேன், என்ன உழைச்சிக்கிட்டு இருக்குங்கிறத வஜ்ரதேயத்துல சொல்லுங்க. சிவசுப்பிரமணியம் சார், அகஸ்திய பாரதி சார், விஷால் சார் 2 நிமிஷம் பேசுங்க. நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டை பேசி முடிப்போம். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். சார், எத்தனை மடங்கு வேகம் கிடைச்சிருக்கு, எத்தனை மடங்கு ஃபாஸ்ட்னஸ் கிடைச்சிருக்கு, என்ன ஃபாஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு குரு இப்படிலாம் எனக்கு வேலை செய்ய முடியுமா? நீங்களே ஒரு குரு, என்ன நினைக்கிற 2 வார்த்தையில சொல்லுங்க. மாஸ்டர் ஒண்ணு இல்ல மாஸ்டர், பூர்ண சரணாகதி, நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். அர்ப்பணிப்போட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சொன்னதை மட்டும் செய்யுங்க, நீங்க எவ்வளவு பிரமாதம் அனுபவிப்பீர்கள் தெரியும். விஷால் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். உங்களோட இயலாமை, உங்களுடைய நீங்க ஒரு மிடில் கிளாஸ் மனிதர், மகாராஷ்டிரால பூனாலே ஓஷோட அடிவாரத்துல இருக்கீங்க. நீங்க எங்கேயோ 1000 கிலோமீட்டர் நம்பி சார் இப்போ வந்து நான் வர்றேங்கிறதுக்காக சார் காங்கேயத்தில் கிளாஸ் போட்டு அங்கே கிளாஸ் வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு வாட்டி என்கிட்ட வந்து தீட்சை வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் அடுத்த வாரம் வர்றதுங்கிறது அவருக்கு மிச்சம். அவரை பார்த்துருவேன். நான் வந்து இன்னைக்கு திருப்பாம்பரம் வரேங்கிறதுக்காக டிக்கெட்டை போட்டு மாற்றி வந்து நிற்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி கில்லி மாதிரி ஃபீஸ் அடிச்சு விட்டார். ஒரு 26,000 வாங்கிட்டு 10,000 போட்டு தலைகள்னு தண்ணி குடிச்சப்பா போட. இப்போ யாரையுமே ஃபாலோ பண்ணுறதுலன்னு முடிவு பண்ணிட்டோம். யார் கர்மா வேண்டாம், போடுங்க வாங்க போங்க போயிட்டே இருப்போம். சுவிட்சர்லாந்து போட்டு நம்மளோட டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அடிச்சு தட்டி தூக்கிட்டு வரவங்களுக்கு வினேஷ் கோயில் மாதிரி ஒரு கிளைண்ட் எடுத்தா போதுமே, முடிஞ்சு போச்சு. குரோன்ல 10 கிளைண்ட் எடுத்தா போச்சு. ஏன் வாய் வச்சு கழுத்தணும் கத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நண்பர்களே, துரோணராக மாறி என்னை நம்புவர்களே, தந்திராவளியும் பொருளாதாரத்திலும் வாழ்விலும் உயர்த்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். விஷால் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். மாஸ்டர், விஷால் பேசுறேன். இப்ப என்னன்னா, நான் ஒரு சாதாரண ஆளு. சொல்லுங்க. நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான் மாஸ்டர். நான் ஒரு சாதாரண ஆள் தான் மாஸ்டர். ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். உங்களுடைய அந்த டெக்னிக்கை வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யுங்க. எல்லாரும் அதை பண்ணணும். எக்ஸலன்ஸ் செக்ஸ் பண்ணும்போது எப்படி கத்துனீங்க, எப்படி மெலட்டோனின் செரோட்டோனின் என்னது, எந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? சும்மா வந்து அட்டன் பண்ணதால ஒன்றும் இல்லை சார். அந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி வெளியிலேருந்து புறப்பட்ட அம்பு போல் வரும்போது எப்படி இப்படி கத்தி ஐயோ என்னான்னு பொண்டாட்டி இது பண்ணி அப்படியே பரவாச நிலையில எக்ஸசைஸ்ல 2 மணி நேரம் நிக்கணும்னு சொன்ன ஒரு வாட்டி அதை அப்படியே செஞ்சு விட்டாரு. யாருக்காச்சும் அது நடந்துச்சா? அதுக்கு குரு பக்தி. அதான உண்மை. பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்துட்டான்ல, அதான உண்மை. உண்மையாதான் நீங்க சொல்றது வந்து இப்ப நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் எனக்கு அப்படிதான் வருது எனக்கு. அப்புறம் என்னன்னா இப்ப வந்து எனக்கு அந்த ஸ்பேம் வர்றது கூட இப்ப சில டைம்ல வரவே மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி அத மேல ஏறிடுதா என்ன தெரியல. அந்த அந்த கண்டிஷன் கூட இப்ப போயிருது. இப்ப ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கறனால அந்த மூச்சு கவனிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கறதுனால கீழே போகாம அது மேல ஏறிடுதா என்னன்னு தெரியல. அந்த நிகழ்ச்சி கூட ஒரு ட்ரிப் எனக்கு நடந்துருச்சு. அதனால ஒவ்வொரு டெக்னிக்ஸும் உங்களுடைய இதை பார்த்த உடனே எத்தனை வயசுல வந்தாலும் சரி, சமர்ப்பணத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்குறி கம்பி போல மாத்துறேன், இந்த என்ஜாய்மெண்ட்டை பண்ண வைக்கிறேன், ப்ராக்டிஸை பண்ணுங்க. இன்னும் பொருளாதாரத்துக்குள்ள அவரெல்லாம் 3,00,000 ரூபா கட்டி கொரோனா வந்துருக்க என்ன வேணாம் வேணான்னு சார். நீங்க விஷால் வர வேண்டாம் சார், வேணும் வேணும்னு சொல்லிட்டு வந்தார். உண்மையா இல்லையா விஷால் சார்? நான் உங்களுக்கு கூப்பிட்டேனா? கண்டிப்பா கண்டிப்பா மாஸ்டர். இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா 2 மாசத்துல ஒரு பார்வையில் போதும். நாங்களா போன் பண்ணி சார் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கூட பணம் இல்லை, டிவியில கொடுக்கணும் தட்டி பிடிச்சி ஓடுற காலத்துல சார் மனுஷனுக்கு கிடைச்சா பத்திக்கணும் சார். அப்படி ஃபயர் மாதிரி பத்திக்கணும். அள்ளி தெரிக்கிறேன் வாங்க வாங்க வாங்கன்னு பாய் விரிச்சு கூப்பிட்டேன், வலை விரிச்சு கூப்பிட்டேன். 60-70 பேர் தான் வந்தீங்க. இன்னைக்கு 20 பேர் செம்ம ராயலா வந்துட்டீங்க. அது எங்க போய் நிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. குருவின் வாக்கு என்ன 20 பேர் உடல் பொருள் ஆவி
அத்தனை பயன்படுத்தி இந்த 20 பேரை கொரோனா ஆக்குறனா இல்லையான்னு பாருங்க. ஒரு சாம்ராட் பட்டம் கட்டிட்டேன். சரியா சார்? இந்த நவீன யுகத்துல எந்த குருநாதர்களும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குன்னு சொல்லல. எல்லா குருநாதர்களும் அவங்க தான் கோடீஸ்வரன் ஆக்குனாங்க. உங்களை பஞ்சம் பட்டிக்க தான் வச்சிருந்தாங்க. அவ்வளோ வாலண்டி உழைப்பை கொடு உழைப்பை கொடு உழைப்புன்னு இந்த ஈசால போய் கொடுத்த உழைப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் நீங்கள் 100 கோடி ஷேரில் சம்பாதிச்சலாம். அவ்வளோ டேலண்ட்டையும் கொண்டீங்க. நான் எங்கேயாச்சும் உங்கள் உழைப்பு எடுத்தேன்னா உங்களை கோடீஸ்வரன் ஆக்கின்றேன். ஒரு விஷால் போதும் உங்களை பேர் யான் பெற்ற இன்பத்தை 10 மடங்கு அடைய வைப்பதற்கு உங்களை நான் உதவி செய்கிறேன்னு சொல்ல. அகஸ்திய பாரு சார் 2 வார்த்தை பேசுங்க. நல்ல மனிதர், அற்புதமான மனிதர், போராடி வந்து பெரிய போராட்டத்தை அவரே பெரிய குரு விஷயால பூஜை பண்ண அவர் அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ண வர. சொல்லுங்க சார். ஐயா முழுக்க சரணாகதியா. ஆனா அந்த அரசு மலை இது செய்யறீங்க ரொம்ப மாற்றத்தை பாக்குறீங்க ஐயா. உண்மை. இந்த 21 அதை சொன்ன எத்தனையோ பேர் அந்த அரசியல் சூப்பரான பாயிண்ட். அது ரொம்ப நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. பிஹெச்டி சார் அரசமலை பரிகாரம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கீங்க. ரொம்ப மாற்றத்தை பாக்குறீங்க. இன்னும் நிறைய மாற்றத்தை பார்த்தீங்க, நிறைய விஷயத்தையா நல்லா மாற்றம் தெரியுது. சரியா? அந்த மாற்றம் தெரியுதுங்க நிறைய. செஞ்சு பாருங்க. அந்த டெடிகேஷன் தான் உங்களை வெற்றி அடைய வைக்கும் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் பிரச்சனை 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 ஓடிக்கிட்டு தீரவே தீராது. இந்த தடாகத்தில் உட்காந்துக்கிட்டு தாகம் தாகம் தாகம்னு இறங்குங்க. தண்ணி அமிர்தத்தை கொடுங்க, அமிர்தத்தை கொடுங்கன்னு சொல்றேன் நண்பர்களே. ஆகவே தந்திராவில் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் சரி, பேரின்பத்திலும் சரி, மகிழ்ச்சியிலும் சரி, பேரானந்தத்தை அனுபவிங்கள். உங்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச சந்தோஷத்தை அடையுங்கள் 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 என்பதை சொல்லிக்கொண்டு, பாலாவுக்கு மட்டும் தான் ஜாதகம் பார்க்கல. சாரி நண்பர்களே, உங்களுக்கு விதி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை மட்டும் பார்த்து பாருங்க. எல்லாருக்கும் அந்த ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் விஷால் இந்த ஜாதகத்தை என்ன பார்வையில் சொன்னேன், சிவசுப்ரமணியன் சார் நான் என்ன பார்வையில் சொன்னேன், அகஸ்திய பரிசா என்ன பார்வையில் 2 வார்த்தை சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு குரூப்ல இன்னும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்க வாழ்க்கை என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா என்ன சார் செய்ய முடியும்? செக்ஸ்ல பூரின்பத்தை பேரானந்தத்தை அனுபவிங்க சார். சொல்லுங்க சார். நான் என்ன வஞ்சமா வைக்கிறேன்? என்ன மாதிரி அடிச்சு விட்டா உங்களை என்ன டிக்கெட்டிங் பண்ணி விட்டுருங்க? இப்போ என்ன ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வேகத்தில் இருக்கீங்க? சொல்லுங்க சிவசுப்ரமணியன் சார். சொல்லுங்க சார். நீங்களே பெரிய மாஸ்டர் வேற லெவல் மாஸ்டர். ஒட்டுமொத்த ஹிஸ்டரி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ச்சிட்டீங்க. எனது 7 ஜென்மத்துக்கு இவ்வளவுதான் ஜாதகம். அடுத்த பிறவி கிடையாது. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அளவுக்கு கம்ப்ளீட்டா அசந்தே போயிட்டு இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கவே இல்லை. நீங்களே ஒரு கோயில் பூசாரி, நீங்களே ஒரு கோயில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி மந்திரம் சொல்றீங்க. உங்களுக்கே நான் அப்படி பிரிச்சு மேஞ்சிருக்கேன்னா நானே தான். ஆனா என்னை எனக்கு உணர வச்சது நீங்க தான் குருவே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நாளைக்கு அப்புறம் நாளைக்கு சந்திக்க போறேன். எனக்கு 12:30 மணிக்கு ஃபிளைட்டு, நைட்டு 7 மணிக்கு நான் சிறுபாம்பரத்தில் இருப்பேன். உங்களுக்காக வர்றேன். அவருக்கு ஒரு சார் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்துட்டு காரணம் சொல்லுவவர்கள் காரியங்கள் ஆற்றியதே கிடையாது. இந்த பூனாலேருந்து நாளைக்கு வராரு பாருங்க. சொல்லுங்க விஷால், உங்களுக்கு ஜாதகம் பார்த்தேன் எப்படி இருந்துச்சு? 2 வார்த்தை பேசுங்க. எப்படிப்பட்ட அனுபவம், எப்படியாப்பட்ட மாற்றம், எப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு வரீங்க? சொல்லுங்க விஷால். 2 வார்த்தை பேசுங்க. ஜாதகம் பார்த்து சொன்னேன் எப்படி இருந்துச்சு? அகஸ்திய பரிசா நீங்களும் சொல்லுங்க. ஜாதகம் பார்த்து சொன்னேன் எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க. ஜாதகம் ரொம்ப பிரமாதம் ஐயா. கரெக்டா சொன்னீங்கய்யா. கரெக்டா சொன்னீங்க. இப்ப அரசியல பரிகாரம் உங்க வாழ்க்கையில அரசனாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு படிச்சு சொன்னேன். அரசியல பரிகாரம் பண்ணுங்க, அரசியல பரிகாரம் பண்ணுங்க. அதை விட என்ன சார் வேலை? ஒரு அரசியலை 5 இலத்தைய வச்சு தலையில வச்சு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு கத்துனேன். எத்தனை பேர் தான் வந்து காசு காசு காசுன்னு பார்த்தா இன்னும் 100 வருஷம் உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றம் அடையணும்னு இன்னைக்கு இன்னும் ஒரு சவால் விட்டு சொல்றேன். சிவசுப்ரமணியன் சார், அகஸ்திய பாரி சார், விஷால், விக்னேஷ் கோயிலோட மாற்றங்கள், அந்த கொரோனா சார் 10 பேரோட மாற்றத்தை, 20 பேர் மாற்றத்தை ஒரு வருஷத்துல பாருங்க. சவால் விட்டு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிறதோட உயர்நிலை கட்டில இன்னைக்கு 100 கோடி 200 வேடிக்கையா தெரியும். அடையிறாங்களா இல்லையான்னு பாருங்க. எந்த குருவனாதனும் இந்த சவால் விட மாட்டாங்க. உண்மையா இல்லையா விஷால் சார்? 2 வார்த்தை பேசுங்க. மாஸ்டர், நீங்க ஜோசியம் பார்த்தது வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு நுணுக்கமா, எவ்வளவு நுணுக்கமா நீங்க சொல்றதுன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள். அதாவது நான் எங்க போனாலும் ஒரு கடைக்கு போறேன்னா அங்க ஈவோட்டின் இருப்பான். அந்த கடைக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே காலடி எடுத்த உடனே என் பின்னாடி 10-15 பேர் துப்பு துப்பு துப்புன்னு வந்துருவானுங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஜோசியத்துல தெரியுமா என்னன்னா தெரியல. ஆனா அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா அவ்வளவு நுணுக்கமா சொல்றீங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. சாதாரண ராஜசேகர் அந்த இடத்துல அகஸ்தியரும் வேதவாக்கனும் நந்தி தேவரும் இறங்குறாங்க. அந்த வாக்கு அதனாலதான் அவ்வளவு கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா எதிர்காலத்தை சொல்றேன். இன்னமும் அதை சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கு. என்னால ஆச்சரியம் தாங்கவே முடியல. இது எல்லாமே கூட ஜாதகத்துல தெரியும். அப்படியே நேர்ல வந்த என் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்ச்சியும் நேர்ல பார்த்த மாதிரியே அப்படி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. அப்புறம் நான் அன்னைக்கு அப்பயே உடனே முடிவு பண்ணிட்டேன். நீங்க எலைட்டுக்கு வாங்க, எலைட்டு பத்தி தான் நீங்க பேசிட்டே இருந்தீங்க. எலைட்டுக்கு வந்துருங்க, எலைட்டுக்கு வந்துருங்கன்ட்டு. குரோனுக்கு எவ்வளவு மாஸ்டர், அதுக்கு எவ்வளவு மாஸ்டர் கேட்கும் போது பண்ணது எலைட்டு வந்தா குரோனா தான் வரும், வந்தா ராஜாவா தான் வந்தா பேரரசன் சார்.
என்னை பொறுத்தவரை உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எடுத்து பாருங்கள், ரூபா கூடலாம் நீங்கள் இல்லை. கனவு கனவுல நீங்கள் உங்களை மாதிரி ஒரு தோஷம் பெற்ற உலகத்தில் யாரு? அது மாதிரி அண்டையில் காவேரி அமிர்த குருகிட்ட வந்தும் மூதேவியா தெரியலாம், பஞ்சத்தில் தெரியலாம். உங்களை இந்த பிரிவில் எந்த பிரிவிலும் காப்பாற்ற முடியாது. சுரேஷா, நம்ம சுரேஷா, குரோன் சுரேஷா 2 வார்த்தை இப்போ தான் வந்து இந்த சூட்சும பரிகாரத்தை, மகாராஜாக்கள் ராஜாதி ராஜாக்கள் பயன்படுத்தும் பரிகாரத்தை முடித்துட்டு வந்தார் சுரேஷ். அதெல்லாம் எப்படி என்ன அந்த சுரேஷா ஐஃபோன் சுரேஷான்னு எனக்கு தெரியல. சுரேஷா நீங்களா? எந்த சுரேஷ் சார்? கொஞ்சம் வாங்க. குரோன் சுரேஷா எந்த சுரேஷ்? 2 வார்த்தை வாங்க. இந்த கோயில் அனுபவத்தை 2 வார்த்தை பேசுங்க. சீக்கிரம் வாங்க சுரேஷ் சார், சீக்கிரம் வாங்க. அதாவது புதிய நண்பர்கள் 10 சப்ஜெக்ட் பேசணும்னு பார்த்தேன். யாரும் புதுசாக இல்லை, எல்லாம் பழைய நண்பர்கள் தான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த லக்கு இல்லை. சுரேஷ் சார் 2 வார்த்தை பேசுங்க. இந்த கோயில் பரிகாரம், ராஜ பரிகாரம், மகாராஜாக்களும் சக்கரவர்த்திகள் அனுபவிச்சு சக்கரவர்த்தியா மாறிட்டீங்களா? பட்டா சூட்டிட்டேன்னா சொல்லுங்க சுரேஷ். ஆமாயா, எல்லாமே சிறப்பா நடந்துருச்சியா. கோயில்ல என்ன மிராக்கிள் நடந்துச்சு, என்னென்ன மேஜிக் நடந்துச்சு, இந்த மாதிரி நம்ம இந்த நாட்டுலதான் இருக்கிறோமான்ற ஒரு ஃபீல் வந்துருச்சியா. இவ்வளவு தூரம் இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நம்ம இதுவரை பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சியா. பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயங்களா நடந்துச்சு. அந்த ராகுகேது பரிகாரங்கள்லாம் இதுவரை எல்லாமே அதுக்கு அடுத்து போயிட்டு அந்த ஒரு கோயில்ல அந்த பகவான் மனித ரூபத்துல சிவபெருமான் வந்து அந்த கல்யாணம் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு, நம்ம போறதுக்கும் பாக்குறதுக்கும். பயன்படுத்திக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லணும்னா எல்லாருமே பயன்படுத்திக்கிறேன் மட்டும் தான் சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. பிரம்மஹத்தி தோஷம் சட்டநாத கோயிலாம் போனீங்களா? எப்படியாப்பட்ட கோயில்? தமிழ்நாட்டுல தான் இருக்கு தெரியுமா? தெரியல, அதுதான் தெரியல. கும்பகோணத்தை சுத்தி கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது விஷயம் பூராமே நீங்க சொல்லி நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இவ்வளவு பெரிய விஷயமும் நீங்க உங்க வாயில இருந்து வந்து அதுக்கப்புறம் நான் போய் இந்த தோஷமெல்லாம் நம்மளுக்கு நீங்கன்றத விதியா இருந்திருக்கு. அதை நான் அப்படித்தான் நினைக்கிறேயா. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஜெயிச்சிருவங்க நம்பிக்கை வந்துச்சா, ஜெயிக்கிறவங்க வெறி வந்துருச்சா? கண்டிப்பா 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 100% 200% வந்துருச்சு. அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப நான். கண்டிப்பா 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 கண்டிப்பா. பார்த்ததுல இருந்து அந்த நம்ம சந்திச்சதுல இருந்து நிகழ்வுகள் கடந்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த கவலைன்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியலையா. கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் இப்ப கரைஞ்சிருச்ச மாதிரி மனநிலைக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கரைஞ்சுன்னு தோண ஆரம்பிச்சு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வெற்றி பெறுவீர்கள், மிக மகத்தான வெற்றியை பெறுவீர்கள், மிகப்பெரியான சந்தோஷத்தை பெறுவீர்கள். அஞ்சாம் நிலை 14ஆம் நிலை எண்ணெய் குளியல் கொடுத்துருக்கேன், 16வது நிலை லைட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல மெதுவா ஸ்லோ மோஷன்ல இப்பதான் போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. அதே நண்பர்களே, 5வது நிலை 6வது நிலை இன்னைக்கு சொல்லுவோம்னு பார்த்தா உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அடுத்தடுத்த நிலைகள் வந்து தொடர்ந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்னஸா வந்துட்டீங்க. அப்படி விஷால் மாதிரி தயவு செய்து வஜ்ரதேக பயிற்சியில் சார் என்னென்ன கொடுக்குறேன், நினைச்சு பார்க்க முடியாத மாற்றத்தை நினைச்சு பார்க்க முடியாத வெறும் ஃபிட்னஸுக்குன்னு மட்டும்தான் தான். என்னைக்கு பீஸ்மன் பயிற்சினா 300 ஆண்டுகள், என்னைக்கு அர்ஜுனன் பேர் வச்சேன்னா 3000 கோடி. எப்பாப்பா பட்டைய கலப்பது என்னோட சிக்னேச்சர் குரூப் 1000 குரூப் ஆரம்பிச்சேன். நான் இன்வால்மெண்டோட கிரவுண்ட் ஒர்க் பண்ணி காலைல 3 மணிலேருந்து ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இத்தனை பேர் 3 லட்ச ரூபா 3 லட்சம் நினைச்சு பார்த்தோமா 3500 ரூபாய்க்கு தரணும். இன்னைக்கு வந்து 15 பேர் 3 லட்ச ரூபா போட்டு சேர்ந்துருங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு எம்பரர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாக்கு அழிக்க கத்தி தலைகளை தண்ணி வந்து ஊரு ஃபுல்லாக ஜோதிர்லிங்க யாத்திரை போட்டு நான் இத்தனை வருஷத்தில் சம்பாதிச்சதை ஒரு எம்பரர் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்கும்? எல்லாம் யாரும் புத்திசாலி இல்லாதவங்க இல்லை. சுப்பிரமணியன் சார் அவ்வளோ பெரிய யாகம் பூஜை கோவில் பண்ணுறவர். எஸ்ஏ பரிசர் ஊரில் மலேசியாவில் கொடி கட்டி பண்ண விஷால் அவ்வளோ தலைமையானது. சுரேஷ் அவ்வளோ திறமையானது. அவங்கெல்லாம் வந்து விக்னேஷ் கோயில் சவலாரில் 34 பின்னிடுறாரு. ஆகவே நண்பர்களே, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அமிர்த கூட்ட சும்மா தந்திரா மட்டும் கற்றுக்க வந்து சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு ஓடாமல் உங்களை எல்லோரையும் இருகரங்கோப்பி வரவேற்கின்றேன். வஜ்ரதேக பயிற்சிக்கு இன்னைக்கு 34 நாள் தான் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் வாங்க, வாங்க. தன்னால் எல்லாருக்கும் நடக்கும். மகத்தான மாற்றங்கள் நடக்கும், மகத்தான அற்புதங்கள் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நிறைய பேசிட்டு தொடர்ந்து காலையிலேருந்து பேசிட்டு நண்பர்கள். எனக்கு தொண்டை வலி வலிக்குது. இன்னொரு வாட்டி தந்திரா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜும் தெரியும். அதனால விரைவில் 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்முடன் வாழிய நலம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி நண்பர்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாரும் வாங்க சார், அடிச்சு தூள் கலப்போம் சார். பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் இந்த அமிர்த குரு இருக்கின்றேன். நான் சொல்ற ஜோதிடம் பார்த்து சொல்ற பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க தான் ராஜா, நீங்க தான். இன்னும் பிரச்சனை. இன்னைக்கு இந்த ஆண்டாவில் 7 பிறவியில் 72 பிறவி எடுத்தாலும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அற்புதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உணருங்கள். பணம் காசுக்கு சார் 100 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஜாதகம் பார்க்குறோம் இருக்கேன். 5000 கொடுத்து ஏன் கட்டுறோம் ஜாயம் வர்றேன்னா அந்த சப்ஜெக்ட் தலையெழுத்த மாற்றுகின்றேன். பிரம்மனாக இருக்கின்றேன், விஷ்ணுவாக இருக்கின்றேன், மும்மூர்த்திகளாக இருக்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்றேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம். அடுத்த வாரம் சந்திப்போம். நல்லதொரு நிகழ்வு. மகிழ்ச்சி.